நாடாளுமன்றத்தில் தீவிரவாதிகள் தாக்கினார்கள். 2001 ஆண்டு நாடாளுமன்றத்தில் இருக்கிறேன், அப்போதும் இருக்கிறேன், உள்ளே இருந்தேன். அது ஒரு பெரிய கதை. முதலாக வெடிகுண்டு சத்தத்தை நேரில் கேட்ட நாள் அது. காவலர்களும் அவர்களும் துப்பாக்கியால் தோட்டாக்களை பரிமாறிக்கொண்ட சத்தம் கேட்டு எல்லோரும் மருண்டு போய் உட்கார்ந்திருந்த நாள் அது. கொஞ்ச நேரம் கழித்து அங்கிருந்த காவலர்களின் திறமையினால் 4 பேர் உயிரை பலி கொடுத்து அல்லது தங்களுடைய உயிரை தத்தம் செய்து எங்களை காப்பாற்றி வந்தவர்கள் அத்தனை பேரையும் கொண்டு விட்டார்கள். பின்னர் பெண் உறுப்பினர்கள் மட்டும் செல்லலாம், பின்னர் ஆண்கள் செல்லலாம் என்று எல்லோரும் கிளம்பினார்கள். திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் நான் வரவில்லை, பின்னர் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அவர் அமைச்சரின் கடமை ஆற்றுகிறார் என்று தான் கருதி கொண்டிருந்தோம். மறுநாள் அவை கூடியது. எதனால் இந்த தீவிரவாதம் இவ்வளவு தூரம் வந்தது, பாதுகாப்பின் குறைபாடா? வழக்கமாக எல்லாவற்றையும் பேசுவோமே, அதை போல பேசினோம். அந்த அம்மையார் பேசுகிறார், இந்தியில் தான் பேசினார். மொழிபெயர்ப்பின் மூலமாக நான் ஆங்கிலத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவர் சொல்கிறார், நேற்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்த போது பெண்கள் மட்டும் பாதுகாப்பாக செல்லலாம் என்று சொன்னார்கள். நான் செல்ல மறுத்தேன். அதற்கு காரணம், பெண் என்கின்ற சலுகையை வைத்து நான் உயிர் பழைக்க விரும்பவில்லை. ஒன்று, நான் திமுக உறுப்பினர் திருச்சி சிவாவை பார்க்க நேர்ந்தது, நான் போகவில்லை என்றார். எனக்கே புரியவில்லை ஏன் என்று. பின்னர் அவர் சொன்னார், அவர் எனக்கு பல நேரங்களில் பேசுகிற போது திருவள்ளுவரை பற்றி, பாரதியாரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். அவருடைய பெருமைகளை சொல்லியிருக்கிறார். இலங்கையில் தமிழன் பாடுகிற போது இங்கே ஏன் அழுகிறாய் என்கிற போது, காலில் காயம்பட்டால் கண்களில் நீர் வருவதை போல அங்கிருக்கிற தமிழன் அடிபட்டால் இங்கிருக்கிறவனுக்கு கண்களிலே நீர் வரும் என்று சொன்னார். நேற்றைக்கு எனக்கு நினைவுக்கு வந்தது என்ன தெரியுமா? அவர் சொல்லி தந்ததில் ஒன்று, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகிற போதிலும் அச்சம் என்பதில்லை. நம்புங்கள், இதை தமிழிலேயே சொன்னார். அது நினைவுக்கு வந்தவுடன் நான் வெளியே செல்லவில்லை. நான் எண்ணிக்கொண்டேன், இந்தி படி என்றார்கள், தமிழை பேச வைத்து. ஒரு மொழியை ஏற்க வைக்க வேண்டும் என்றால் அது மென்மையான முறையில் தான் இருக்க வேண்டுமே தவிர வற்புறுத்தி அல்ல, வலியுறுத்தி அல்ல, பயமுறுத்தி அல்ல. தமிழன் எதற்கும் பயந்தவன் இல்லை.